Hi friends, welcome to my channel. Exercise 8.3 ல இருக்க first sum, write the sample space of tossing 3 coins using tree diagram சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காயினில் ஹெட் அண்ட் டெய்ல்ன்ட்டு ரெண்டு சைடு இருக்கும். இப்போ காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம், நெக்ஸ்ட்டு ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம், இங்கேயும் ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம், இங்கே ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம், அண்ட் இங்கே ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம், அட் த சேம் டைம் இங்கேயும் ஹெட் அண்ட் டெய்ல் வரலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் எழுதும் போது உங்களுக்கு கரெக்டாக புரியும் பாருங்கள். சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஹச் ஹச் ஹச். ஸோ ஹெட் 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 ஒரு தடவை எழுதலாம், ஹெட் ஹெட் டெய்ல், head tail head, head tail tail, tail head head, tail head tail, tail tail head, tail tail tail. சரியா? So again sum. Write the sample space for selecting 2 balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram சொல்லிட்டாங்க. ஒரு பேக்கில் 6 பால்ஸ் இருக்குது. அந்த 6 பாலுக்கும் 1 2 3 4 5 6ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம 2 பால்ஸாக எடுக்கணும். அப்போ எடுக்கும் போது என்ன நம்மளுக்கு ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். ஸோ 1,1 வரலாம், 1,2, 1,3, 1,4, 1,5 அண்ட் 1,6 வரைக்கும் இருக்கலாம். இல்லைன்னா 2,1 இருக்கலாம், 2,2 இருக்கலாம், 2,3, 2,4, 2,5, 2,6 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 வரைக்கும் எழுதணும். ஸோ 6 வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதோட ஹெல்ப்பில் நம்ம இப்போ ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இப்போ 1ன்ற நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸோ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 அண்ட் 6. சரியா? நெக்ஸ்ட்டு 2. இதே மாதிரியே எல்லாத்துக்கும் நம்ம எழுதணும். 1 2 3 4 5 and 6. Next 3 1 2 3 4 5 and 6. Okay. Next 4 1 2 3 4 5 and 6. 5 1 2 3 4 5 and 6. Next 6 1 2 3 4 5 and 6. அவ்வளோதான். ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. Third sum, if A is an event of a random experiment such that P of A is to P of A dash is equal to 17 is to 15. So P of A oda value 17 and P of A dash oda value 15. And N of S வந்து 614 கொடுத்துட்டாங்க. Then find P of A dash கேட்டிருக்காங்க first division and second N of A நம்ம கண்டுபிடிக்கணும். So first இதை எடுத்து எழுதிக்கலாம். P of A is to P of A dash. என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க? 17 is to 15. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 17 + 15. 7 + 5 12. ஸோ இது 3. ஸோ 32 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு P of A பாருங்கள். P of A வந்து 17 தெரியும். ஸோ 17 by base 32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு P dash of A வந்து 15 by base 32.
ஸோ P of A dash நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், N of Aவை கண்டுபிடிக்கணும். ஸோ N of Aவை கண்டுபிடிக்கலாம். N of A என்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் A. ஓகேவா? ஸோ P of A எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும், 17/32 தெரியும். ஸோ 17/32. ஸோ 32 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 640 வரும்னு பாருங்கள். 32 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். அப்போ 20 மல்டிப்ளை பண்ணனா 360 வருமா? ஸோ 20/20. ஸோ 17 into 20 which is 340. 32 into 20 360. அப்போ N of A ஓட வேல்யூ என்னன்னா 340. Fourth sum, a coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? Consecutive na தொடர்ச்சியா அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 காயின்ஸ் சொல்லிட்டாங்க. ஹெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டெய்ல் ஹெட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டெய்ல் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா ஹெட் டெய்லாக இருக்கலாம், இல்லைனா டெய்லாக இருக்கலாம், இல்லைனா டெய்ல் ஹெட் டெய்லாக இருக்கலாம், இல்லைனா டெய்ல் ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா டெய்லாக இருக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 2 தடவை எங்கெல்லாம் டெய்ல் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 டெய்ல் இருக்குது, இங்கே 2 டெய்ல் இருக்குது, இங்கே 2 டெய்ல் இருக்குது, இங்கே தொடர்ச்சியாக 3 டெய்ல் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ N of Aன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. ஸோ 3. சரியா? இப்போது சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதணும்? P of A is equal to N of A by N of S, which is 3/8. Fifth sum, at the feet, card bearing number 1 to 1000. One number on one card or put in a box. Each player select one card at random, and that card is not replaced. If the selected card has a perfect square number greater than 500, the player wins a prize. What is the probability that first என்ன கொடுத்துருக்காங்கன்னா the first player wins a prize அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1லேருந்து 1000 வரைக்கும் கார்ட்ஸ் இருக்குது. ஒரு பிளேயரும் ஒவ்வொரு கார்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு கார்டு எடுத்துட்டுனா அதை திருப்ப வைக்கக்கூடாது. அதுதான் வந்து நாட் ரீப்ளேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500க்கு மேலே இருக்க ஸ்கொயர் நம்பர் கார்டை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ப்ரைஸை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த ஃபஸ்ட்டு பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள், சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1லேருந்து 1000 வரைக்கும். ஸோ 1, 2, 3 up to 1000. ஸோ N of S எவ்வளோ? 1000. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். Let A be the event of setting square number greater than 500. ஸோ 500க்கு மேலே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போமா? ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் இந்த வேல்யூஸ் அபவ் 500. 500க்கு மேலே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப் டு 1000க்கு முன்னாடி வர வரைக்கும். ஓகேவா? 961. ஸோ இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 23, இது 24, 25, 26, 27, 28, 29, 30 அண்ட் 31. இதெல்லாம் ஸ்கொயராக இருக்கும். ஸோ 32 ஸ்கொயர்னு எடுத்திங்கன்னா 1000 தாண்டிடும். அதனால தான் 31 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ N of Aன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ P of A is equal to N of A by N of S. N of A ஓட வேல்யூ 9, N of S ஓட வேல்யூ which is 1000. So therefore
the probability of getting, the probability that the first player wins prize எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9/1000. So 9/1000. So second subdivision பாருங்க, the second player wins a prize if the first player has won. So first player win ஆயிட்டான், அந்த பிளேஸை விட்டுட்டு நம்ம செகண்ட் பிளேயரை சூஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ 9ல் 1 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு 8ன்ற வேல்யூ வரும். ஸோ அதான். ஸோ இஃப் த first player wins, the number is excluded questionல கொடுத்துட்டாங்க for the second player ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ n ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ 9ல் 1 போயிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு பிளேயர் ஆல்ரெடி வின் ஆயிடுச்சு. ஸோ 8 இருக்கும். சாம்பிள் ஸ்பேஸ் 1000 கொடுத்துட்டாங்க, 1லேருந்து 1000 வரைக்கும். இந்த 1000ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 999 இருக்கும். ஸோ ஃபைனலாக P of B is equal to N of B by N of S, which is 8/999. So therefore, probability of the second player wins a prize, which is 8/999.